அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி. இயற்பியல் நோபலர் ஹோலோகிராஃபியை கண்டுபிடித்தவர் டென்னிஸ் கபார். ஹோலோகிராஃபி தொழில்நுட்பத்தை கண்டறிந்த விஞ்ஞானி டென்னிஸ் கபார் ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் 1900 பிறந்தவர். இளம் வயதிலிருந்தே அறிவியல் பரிசோதனைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். சகோதரருடன் சேர்ந்து வீட்டிலேயே சோதனை கூடத்தை அமைத்து எக்ஸ் கதிர்கள், கதிரியக்கம் குறித்து ஆராய்ச்சி செய்தார். இறை நம்பிக்கையோடு வளர்ந்தவர் பிற்காலத்தில் தன்னை நாத்திகவாதி என்று கூறிக்கொண்டார். முதல் உலகப் போரின் போது வட இத்தாலியில் ஹங்கேரி நாட்டு பீரங்கி படையில் பணிபுரிந்தார். பெர்லினில் உள்ள சார்லோட்டன்பர்க் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியல் பயின்றார். கேத்தோடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனோடுனா பாசிட்டிவ் நேர்மின்வாய், கேத்தோடுனா எதிர்மின்வாய். கேத்தோடு கதிர் ஆசிலோகிராஃபை பயன்படுத்தி உயர் மின்னழுத்த கம்பிகளின் பண்புகளை ஆராய்ந்தார். இதன் மூலம் எலக்ட்ரானிக் ஒளியியலில் அவரது ஆர்வம் திரும்பியது. ஆசிலோகிராஃப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிவி கதிர் டியூபுகள் ஆகியவை பற்றியும் தீவிரமாக ஆராய்ந்தார். 1927 முனைவர் பட்டம் பெற்றார். யூதரான தான் ஜெர்மனியில் இருப்பது ஆபத்து என்று அங்கிருந்து வெளியேறினார். பிரிட்டிஷ் தாம்சன் ஹியூஸ்டன் நிறுவனத்தில் வளர்ச்சித் துறையில் பணியாற்றுமாறு வந்த அழைப்பை ஏற்று 1933 இங்கிலாந்து சென்றார். இங்கிலாந்து பெண்ணான மர்சோரியை 1936 திருமணம் செய்து கொண்டு 1946 பிரிட்டன் குடியுரிமை பெற்றார். முப்பரிமாண ஒளிப்படவியலை, ஹாலோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபி என்ற முப்பரிமாண ஒளியியலை 1947 கண்டறிந்தார். ஆனால் 1960 லேசர் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இது வெளியிடப்பட்டு வர்த்தக ரீதியான பயன்பாட்டுக்கு வந்தது. ஹோலோகிராஃபி என்பது ஒரு பொருளில் இருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களை அதன் வெவ்வேறு தோற்ற வகைகளில் பதிவு செய்து அப்பொருட்களின் அசைவுகளை முப்பரிமாண தோற்றத்தில் காட்டும் தொழில்நுட்பமாகும். ஹோலோகிராஃபி என்பது ஒரு பொருளில் இருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களை, லைட் வேவ்ஸ், அதன் வெவ்வேறு தோற்ற வகைகளில் பதிவு செய்து அப்பொருளின் அசைவுகளை முப்பரிமாண தோற்றத்தில் காட்டும் தொழில்நுட்பமாகும். இந்த தொழில்நுட்பம் மேட்ரிக்ஸ், அவதார் போன்ற புகழ்பெற்ற ஹாலிவுட் படங்களில்